Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 221வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் பிரசங்கி புத்தகத்தின் 7 முதல் 9 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் செல்வத்தையோ அதிகாரத்தையோ விட உண்மையான ஞானமே மேலானது என்றும், ஆண்டவருக்கு பயந்து வாழும் வாழ்க்கை புரிதலையும் பலத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. வளமான காலங்களில் தாழ்மையுடனும் சிரமமான காலங்களில் பொறுமையுடனும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையுடனும் நிலைத்திருக்க நாம் நினைவூட்டப்படுகிறோம். இந்த உலகத்தில் பல காரியங்கள் நமக்கு புரியாவிட்டாலும் அனைத்திற்கும் மேலாக தேவனே ஆட்சி செய்கிறார். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் அவருடைய பரிபூரண ஞானத்தை நம்பி அவருடைய வழிகளில் உண்மையுடன் நடந்து ஒவ்வொரு நாளும் நன்றியுடனும் நோக்கமுள்ள வாழ்க்கையுடனும் வாழ்வோம். இன்று அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயாரான இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 221 of the Bible Challenge. Today we continue reading the book of Ecclesiastes. And our reading covers Ecclesiastes chapter 7 to 9. These passages teach us that true wisdom is more valuable than wealth or power. And that a life lived in the fear of the Lord brings understanding, strength, and hope. We are reminded to remain humble in times of prosperity, patient in times of difficulty, and faithful in every season of life. Although many things in this world are beyond our understanding, God remains sovereign over all things. As we continue this journey through God's word, let us trust His perfect wisdom, walk faithfully in His ways, and live each day with gratitude and purpose. Let us begin today with hearts that are ready to receive His truth. சபையார் அதிகாரம் 7. Ecclesiastes chapter 7. வசனம் 1. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. Verse 1. A good name is better than precious ointment, and the day of death than the day of one's birth. வசனம் 2. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடிருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். Verse 2. It is better to go to the house of mourning than to go to the house of feasting, for that is the end of all men, and the living will lay it to his heart. வசனம் 3. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும். Verse 3. Sorrow is better than laughter, for by the sadness of the countenance the heart is made better. வசனம் 4. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். Verse 4. The heart of the wise is in the house of mourning, but the heart of fools is in the house of mirth. வசனம் 5. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். Verse 5. It is better to hear the rebuke of the wise than for a man to hear the song of fools. வசனம் 6. மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போலிருக்கும், இதுவும் மாயையே. Verse 6. For as the crackling of thorns under a pot, so is the laughter of the fool. This also is vanity. வசனம் 7. இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். Verse 7. Surely oppression maketh a wise man mad, and a gift destroyeth the heart. வசனம் 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதின் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். Verse 8. Better is the end of a thing than the beginning thereof, and the patient in spirit is better than the proud in spirit. வசனம் 9.
உன் மனதில் சீக்கிரமாய் கோபங்கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். Verse 9. Be not hasty in thy spirit to be angry, for anger resteth in the bosom of fools. வசனம் 10. இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. Verse 10. Say not thou, what is the cause that the former days were better than these? For thou dost not inquire wisely concerning this. வசனம் 11. சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனமுண்டு. Verse 11. Wisdom is good with an inheritance, and by it there is profit to them that see the sun. வசனம் 12. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. Verse 12. For wisdom is a defense, and money is a defense, but the excellency of knowledge is that wisdom giveth life to them that have it. வசனம் 13. தேவனுடைய செயலை கவனித்துப் பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? Verse 13. Consider the work of God, for who can make that straight which he hath made crooked? வசனம் 14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். Verse 14. In the day of prosperity be joyful, but in the day of adversity consider. God also hath set the one over against the other, to the end that man should find nothing after him. வசனம் 15. இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களில் கண்டேன், தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. Verse 15. All things have I seen in the days of my vanity. There is a just man that perisheth in his righteousness, and there is a wicked man that prolongeth his life in his wickedness. வசனம் 16. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? Verse 16. Be not righteous overmuch, neither make thyself overwise. Why shouldest thou destroy thyself? வசனம் 17. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? Verse 17. Be not overmuch wicked, neither be thou foolish. Why shouldest thou die before thy time? வசனம் 18. நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம், தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். Verse 18. It is good that thou shouldest take hold of this. Yea, also from this withdraw not thine hand. For he that feareth God shall come forth of them all. வசனம் 19. நகரத்திலுள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். Verse 19. Wisdom strengtheneth the wise more than 10 mighty men which are in the city. வசனம் 20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. Verse 20. For there is not a just man upon earth that doeth good and sinneth not. வசனம் 21. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். Verse 21. Also take no heed unto all words that are spoken, lest thou hear thy servant curse thee. வசனம் 22. அநேகந்தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. Verse 22. For oftentimes also thine own heart knoweth that thou thyself likewise hast cursed others. வசனம் 23. இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன், நான் ஞானவானாவேன் என்றேன்,
அது எனக்கு தூரமாயிற்று. Verse 23. All this have I proved by wisdom. I said, I will be wise. But it was far from me. வசனம் 24. தூரமும் மகா ஆழமுமாயிருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? Verse 24. That which is far off, and exceeding deep, who can find it out? வசனம் 25. ஞானத்தையும் காரணகாரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்திமயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். Verse 25. I applied mine heart to know, and to search, and to seek out wisdom, and the reason of things, and to know the wickedness of folly, even of foolishness, and madness. வசனம் 26. கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுமுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சட்குணனாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். Verse 26. And I find more bitter than death the woman, whose heart is snares and nets, and her hands as bands. Whoso pleaseth God shall escape from her, but the sinner shall be taken by her. வசனம் 27. காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். Verse 27. Behold, this have I found, saith the preacher, counting one by one, to find out the account. வசனம் 28. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. Verse 28. Which yet my soul seeketh, but I find not. One man among 1,000 have I found, but a woman among all those have I not found. வசனம் 29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாயதந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். Verse 29. Lo, this only have I found, that God hath made man upright, but they have sought out many inventions. சபையார் அதிகாரம் 8. Ecclesiastes chapter 8. வசனம் 1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். Verse 1. Who is as the wise man, and who knoweth the interpretation of a thing? A man's wisdom maketh his face to shine, and the boldness of his face shall be changed. வசனம் 2. ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன், நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதைச் செய். Verse 2. I counsel thee to keep the king's commandment, and that in regard of the oath of God. வசனம் 3. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். Verse 3. Be not hasty to go out of his sight, stand not in an evil thing, for he doeth whatsoever pleaseth him. வசனம் 4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? Verse 4. Where the word of a king is, there is power, and who may say unto him, What doest thou? வசனம் 5. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். Verse 5. Whoso keepeth the commandment shall feel no evil thing, and a wise man's heart discerneth both time and judgment. வசனம் 6. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. Verse 6. Because to every purpose there is time and judgment, therefore the misery of man is
great upon him. வசனம் 7. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. அது இன்னவிதமாய்ச் சம்பவிக்கும் என்று அவனுக்குச் சொல்லத்தக்கவன் யார்? Verse 7. For he knoweth not that which shall be, for who can tell him when it shall be? வசனம் 8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமில்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரமில்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. Verse 8. There is no man that hath power over the spirit to retain the spirit, neither hath he power in the day of death, and there is no discharge in that war, neither shall wickedness deliver those that are given to it. வசனம் 9. இவையெல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. Verse 9. All this have I seen, and applied my heart unto every work that is done under the sun. There is a time wherein one man ruleth over another to his own hurt. வசனம் 10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. Verse 10. And so I saw the wicked buried, who had come and gone from the place of the holy, and they were forgotten in the city where they had so done. This is also vanity. வசனம் 11. துர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பைச் செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரங்கொண்டிருக்கிறது. Verse 11. Because sentence against an evil work is not executed speedily, therefore the heart of the sons of men is fully set in them to do evil. வசனம் 12. பாவி 100 தரம் பொல்லாப்பைச் செய்து நீட்டித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். Verse 12. Though a sinner do evil 100 times, and his days be prolonged, yet surely I know that it shall be well with them that fear God, which fear before him. வசனம் 13. துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலைப் போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதுமில்லை. Verse 13. But it shall not be well with the wicked, neither shall he prolong his days, which are as a shadow, because he feareth not before God. வசனம் 14. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். Verse 14. There is a vanity which is done upon the earth, that there be just men, unto whom it happeneth according to the work of the wicked. Again, there be wicked men, to whom it happeneth according to the work of the righteous. I said that this also is vanity. வசனம் 15. ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமேயல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவகாலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. Verse 15. Then I commended mirth, because a man hath no better thing under the sun, than to eat, and to drink, and to be merry, for that shall abide with him of his labor the days of his life, which God giveth him under the sun. வசனம் 16. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தினபோது. Verse 16. When I applied mine heart to know wisdom, and to see the business that is done upon the earth, for also there is that
neither day nor night seats sleep with his eyes. வசனம் 17. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறியமாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். Verse 17. Then I beheld all the work of God, that a man cannot find out the work that is done under the sun. Because though a man labor to seek it out, yet he shall not find it. Yea, further, though a wise man think to know it, yet shall he not be able to find it. சபையார் அதிகாரம் 9. Ecclesiastes chapter 9. வசனம் 1. இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களைக் கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அறியான். Verse 1. For all this I considered in my heart, even to declare all this, that the righteous and the wise and their works are in the hand of God. No man knoweth either love or hatred by all that is before them. வசனம் 2. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். Verse 2. All things come alike to all. There is one event to the righteous and to the wicked, to the good and to the clean and to the unclean, to him that sacrificeth and to him that sacrificeth not. As is the good, so is the sinner, and he that sweareth, as he that feareth and knoweth. வசனம் 3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது சூரியனுக்கு கீழே நடக்கிறதெல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோட்டிருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். Verse 3. This is an evil among all things that are done under the sun, that there is one event unto all. Yea, also the heart of the sons of men is full of evil, and madness is in their heart while they live, and after that they go to the dead. வசனம் 4. இதற்கு நீங்களாயிருக்கிறவன் யார்? உயிரோடிருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கையுண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய்வாசி. Verse 4. For to him that is joined to all the living there is hope. For a living dog is better than a dead lion. வசனம் 5. உயிரோடிருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. Verse 5. For the living know that they shall die, but the dead know not anything, neither have they any more a reward, for the memory of them is forgotten. வசனம் 6. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. Verse 6. Also their love and their hatred and their envy is now perished, neither have they any more a portion forever in any thing that is done under the sun. வசனம் 7. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். Verse 7. Go thy way, eat thy bread with joy, and drink thy wine with a merry heart,
for God now accepteth thy works. வசனம் 8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. Verse 8. Let thy garments be always white, and let thy head lack no ointment. வசனம் 9. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. Verse 9. Live joyfully with the wife whom thou lovest all the days of the life of thy vanity, which he hath given thee under the sun, all the days of thy vanity, for that is thy portion in this life, and in thy labor which thou tuckest under the sun. வசனம் 10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. Verse 10. Whatsoever thy hand findeth to do, do it with thy might, for there is no work, nor device, nor knowledge, nor wisdom in the grave whither thou goest. வசனம் 11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சவுரியவான்களின் சவுரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐசுவரியம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்களெல்லாருக்கும் சமயமும் தேவச்செயலும் நேரிட வேண்டும். Verse 11. I returned and saw under the sun that the race is not to the swift, nor the battle to the strong, neither yet bread to the wise, nor yet riches to men of understanding, nor yet favor to men of skill, but time and chance happeneth to them all. வசனம் 12. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். Verse 12. For man also knoweth not his time, as the fishes that are taken in an evil net, and as the birds that are caught in the snare. So are the sons of men snared in an evil time, when it falleth suddenly upon them. வசனம் 13. சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. Verse 13. This wisdom have I seen also under the sun, and it seemed great unto me. வசனம் 14. ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். Verse 14. There was a little city, and few men within it, and there came a great king against it, and besieged it, and built great bulwarks against it. வசனம் 15. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. Verse 15. Now there was found in it a poor wise man, and he by his wisdom delivered the city, yet no man remembered that same poor man. வசனம் 16. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பெலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். Verse 16. Then said I, wisdom is better than strength. Nevertheless the poor man's wisdom is despised, and his words are not heard. வசனம் 17. மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். Verse 17. The words of wise men are heard in quiet more than the cry of him that ruleth among fools.
வசனம் 18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். Verse 18. Wisdom is better than weapons of war, but one sinner destroyeth much good. பைபிள் சவாலின் 221வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய ஞானம் மனித அறிவை விட உயர்ந்தது என்றும், வாழ்க்கை நிச்சயமற்றதாக தோன்றினாலும் அவரை நம்பும்போது உண்மையான சமாதானம் கிடைக்கிறது என்றும் அறிந்தோம். அவருடைய வார்த்தை ஞானத்தோடு வாழவும், உண்மையுடன் நிலைத்திருக்கவும், அவர் ஒவ்வொரு நாளும் அளிக்கும் ஆசீர்வாதங்களில் மகிழ்ச்சியடையவும் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி, நம்பிக்கையால் உங்கள் இதயத்தை நிரப்பி, ஆண்டவருடைய வழிகளில் உறுதியுடன் நடக்க உங்களை ஊக்குவிக்கட்டும். தேவனுடைய சத்தியத்தில் தொடர்ந்து ஒன்றாக வளர்வோம். நாளை 222வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 221 of our Bible challenge is now complete. Today we were reminded that God's wisdom is greater than human understanding and that trusting Him brings peace even when life seems uncertain. His word teaches us to live wisely, remain faithful, and rejoice in the blessings He has given us each day. Thank you for faithfully continuing this journey through God's word. May today's reading strengthen your faith, fill your heart with hope, and encourage you to walk confidently in the Lord's ways. Let us continue growing together in His truth. See you tomorrow for day 222. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.